நாடாளுமன்றத்தின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விஜயனுடைய இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிக்கை மூலமாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 பக்க அறிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய், மத்திய அரசால் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அமல்படுத்தப்பட்டால் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் கட்டாயமாக குறையும். இது மத்திய அரசினுடைய மக்கள் தொகையை குறைப்பதற்கு தமிழக அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கைக்கு அவர் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாகத்தான் இருக்கும் என்பதனை அவர் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல், தற்போது மாநிலங்களுக்கு தேவையான நிதி பகிர்வு, அதிகாரம் உள்ளிட்டவை அனைத்தும் மத்திய அரசை நம்பியே இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்துல தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்தால் அது தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்பதை தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு யோசனைகளையும் விஜய் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக மத்திய அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஜனநாயகத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு அடிப்படையாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் அவர்கள் மேலும் ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்பன போன்ற கருத்துக்களையும், அதே போல அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கிய அரணாக இருக்கக்கூடிய நீதித்துறை, அத்தகைய ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த நீதித்துறையில உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனங்களில் போதிய வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்பன போன்ற ஒரு கருத்துக்களையும், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்துறை எந்த அச்சுறுத்தலும் இன்றி சுதந்திரமாக செயல்பட வேண்டும். சிபிஐ, ஐடி, இடி போன்ற புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் அவருடைய அரசியல் தலையீடுகள் எவையும் இல்லாமல் அவர் செயல்பட வேண்டும். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் கூட்டணி மற்றும் தேர்தல் கணக்குகளை விடுத்து பாரபட்சமற்ற ஒரு அணுகுமுறையை மத்திய அரசு அணுக வேண்டும். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சாசனத்துல ஒன்றியத்தை பலம் பொருந்தியதாகவும் மாநிலங்களை சற்று பலவீனமாக பல விவாதங்களுக்கு பிறகு தெரிந்தே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு யோசனைகளையும் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு இந்த தொகுதி மறுவரை திட்டத்தை செயல்படுத்தினால் இது கட்டாயமாக தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை குலைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். எனவே இந்த யோசனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று விஜய் தன்னுடைய அறிக்கையில கேட்டுக்கொண்டிருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.